வயநாடு நிலச்சரிவு இதயத்தை உலுக்கிய பேரழிவு என குறிப்பிட்டுள்ள கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பலர் உறக்கத்திலேயே வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் நிலைமை தொடர்பாக முதலமைச்சர் பினராயி விஜயன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மிக கடுமையான மழையால் ஒரு பகுதியே அழிக்கப்பட்டு விட்டது எனவும் 93 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவித்தார். 118 முகாம்களில் 5000க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கப்பல் படை, இந்திய ராணுவம் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உரிய உதவிகளை அளிப்பதாக உறுதி அளித்துள்ளனர் எனவும் தூய்மை பணியாளர்கள் விடுமுறையிலிருந்து திரும்ப உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நேசத்துக்குரியோரின் இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது என தெரிவித்துள்ள அவர், வயநாடு மீட்பு மற்றும் மறுசீரமைப்புக்கு கூடுதல் உதவிகள் தேவைப்படுவதாகவும் குறிப்பிட்டார். தமிழகம், சிக்கி முதலமைச்சர்கள் கேரளாவுக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ள நிலையில் கேரள முதலமைச்சர் பேரிடர் நிவாரண நிதிக்கு தங்கள் உதவிகளை பிறரும் வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். துக்கம் அனுசரிக்கப்படும் 2 நாட்களில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.